அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. பத்திரிகை.com நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களுடன் மிக சிறப்பான ஒரு பதிவுங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு செவ்வாய் பகவானோட இடம் கால சக்கரத்துக்கு 8ஆம் பாவங்க. பல பிரச்சனைகள், பல தீர்வுகள் எல்லாமே தீர்ந்த மாதிரி இருக்குங்க, காணல் நீர் மாதிரி. ஆனால் அது சரியான மாதிரியும் தெரியல மேடம். இதெல்லாம் இருக்குது. ஏன்னா குரு பகவான் ஓரளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய மீனத்தில் சனி பகவான் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயரக்கூடிய அமைப்பில் நமக்கு என்ன செய்யும்? ஏன்னா 2க்கு 5 கூடையவர் குரு, அவரோட இடத்துக்கு போகிறாரு சனி பகவான். அப்போ சனி பகவான் உங்களுக்கு தாக்கத்தை கொடுப்பாரா அப்படின்னா, பூர்வீகமான விஷயம், பூர்வீகத்தை விட்டு வெளியே போகிறது. ஒரு இடத்துல நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, அதெல்லாம் கிடையாதுங்க மேடம், 10,000 சம்பாரித்தா என்னோடய வீட்டை விட்டு, என்னோடய தாத்தா வீட்டை விட்டு போக மாட்டேன், எங்கள் அப்பா அம்மாவை பிரிய மாட்டேன் மேடம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் தள்ளி அதர் ஸ்டேட்டு அல்லது அதர் மாநிலம் இது மாதிரி போகும் பொழுது நமக்கு என்னென்னா, நல்ல சம்பளம் கிடைக்கும், உயர்வு கிடைக்கும், நம்ம படித்த படிப்புக்கான அங்கே ஒரு ரெக்கக்னைஸ் கிடைக்கும். அது ரொம்ப தேவை. அது நமக்கு என்ன, அது பின்னாடி ஃபியூச்சரில் வரக்கூடிய காலகட்டங்களில் செலவு பார்த்திங்கன்னா, நகை எல்லாமே அதிகமாக போயிட்டுருக்கு. அப்போ நம்ம என்ன, இங்கேயே இருந்தோம்னா, குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டிகிட்டு இருந்தோம்னா, நம்மளுடைய பெயர் புகழ், நம்மளுடைய அறிவு, கல்வி அப்படிங்கிறது என்னதுங்க, நம்மளுடைய அறிவை நம்ம 4 விஷயம் செஞ்சு காமிக்கணும், சாதிக்கணும். இந்த எண்ணங்கள்லாம் வெளியில் போனால் தான் கிடைக்கும் அப்படிங்கிற காலகட்டம் வந்தால் கண்டிப்பாக வெளியே போகணும். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் போய் நல்லா சம்பாரிச்சிட்டு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு நம்மளுடைய சந்ததிக்கு அதை எடுத்துகிட்டு போகணுங்க. இதெல்லாம் நம்ம கவனத்தை வச்சுக்கணும். நம்ம சில விஷயங்கள், ஒரு சிலர் அந்த பெரியவங்க பேச்சை கேட்டு ஒரே வட்டத்தில் இருப்பாங்க. அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்தால் தான் அவங்க ஒரு பொசிஷனுக்கு வர முடியும். சில விஷயத்தை இழந்தாதான் சில விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் பெற முடியும். அதற்கான நேரம், காலம், சிலரை பிரியக்கூடிய கட்டங்கள், இதெல்லாம் நம்ம பொறுத்து போகணும். இதெல்லாம் விருச்சிக ராசிக்கு இந்த சனி பகவான் இத்தனை விஷயத்த சொல்லுதுன்னு சொல்கிறேன், சரிங்களா? அப்போ எதிரிகள் தொந்தரவு, நிறைய பிரச்சனைங்க. நம்ம சீட்டுக்கே வென வச்சுக்கிட்டே இருக்கான், நம்மளை எப்படி தூக்கலாம், நம்மளை எப்படி காலி பண்ணலாம். எந்த துறை சார்ந்து வேணாலும் இருக்கலாம், இசைத்துறையாக இருக்கலாம், சினிமா துறையில் இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், பேங்க்கில் இருக்கலாம். அது உங்களுடைய சாமர்த்தியம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன ஆகுங்க, பதவி மாற்றம், உயர்வுகள், அந்தஸ்து, வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு. வம்பு வழக்கு வந்து சேரும். சிலருக்கு தான், எல்லாருக்குமே கிடையாது. அப்போ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சரியாகக்கூடிய காலகட்டங்கள். இந்த சனி பகவான் உங்களுக்கு தாக்கத்தை குறைப்பார். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா நல்ல இடத்துல போய் உட்காரார். பூர்வ புண்ணிய யோகம் கிடைக்குங்க. குலதெய்வ வழிபாடு இத்தனை நாள் நான் ஒரு நேர்த்தி கடங்க வச்சுருந்தேன், பெண்டிங்லேயே இருந்துச்சு. ஒரு கெடா வெட்டுறதோ அல்லது ஒரு பொங்கல் வச்சு வழிபாடு எடுக்கிறதோ, இதுபோல் எதற்காவது நீங்கள் நேர்த்தி கடன், பையன் பிறந்துட்டா ஒரு நிறைய நான் பேத்த நல்லா விருந்து போடுறேன்னு வச்சுருந்தேங்க, குலதெய்வத்துக்கு நல்லா ஒரு ஏதாவது கொடுக்கலாம், அந்த விஷயமெல்லாம் வேண்டி வச்சுருப்பீங்க. ஒரு 5,000 10,000 செலவு பண்ணுறேன், ஒரு டொனேஷன் கொடுக்குறேன், இதெல்லாம் வேண்டி வச்சுருப்பீங்க. அதெல்லாம் இப்போ செஞ்சுருங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த பூர்வ புண்ணிய இடத்துல போய் உட்கார. அப்போ அந்த பூர்வீகம், பூர்வ புண்ணியம், குலதெய்வம் இது எல்லாமே பேசக்கூடிய காலகட்டம் இந்த 2.5 வருஷம். அப்போ உங்களுடைய மாதம் எப்படி உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் செய்யணுமோ இதெல்லாம் நீங்கள் கவனமாக செஞ்சுக்குங்க. உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கஷ்டங்கள்லேருந்து விடுபடக்கூடிய காலகட்டம். உங்களுடைய என்ன தேடுதல், என்ன வேண்டுதல், இதெல்லாம் நமக்கு சொன்னால் தான் புரியும். அப்போ நம்மளுடைய கிரக அமைப்பையும் பார்த்து தான் சொல்ல முடியும். இது கோச்சார பலன் தான். அதே போல் குரு பகவானுடைய சப்போர்ட் இருந்தாலும் இனிவரும் காலம் பைய உயரக்கூடிய அமைப்பு உண்டு. சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, வேலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு, உத்தியோகம், எக்ஸாம்லாம் எழுதுங்க, கவர்மெண்ட் ஜாபெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம், அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ரமோஷன் உண்டு. ஒரு 80% நல்ல ஒரு அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். பயப்பட வேண்டாம். இருப்பினும் நீங்கள் நமக்குன்னு ஒரு வழிபாடுன்னு வச்சுக்கணும்ல,
அது வந்து முருகன் வழிபாடு உங்களுக்கு எப்பயுமே நல்லாயிருக்கும். கந்த குரு கவசம் கேட்டுகிட்டே வாங்க. இந்த சந்தனம், அதே போல் திருமஞ்சனம் இதெல்லாம் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுங்க. பஞ்சாமிரதம் வாங்கி நீங்கள் செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை நீங்கள் தானம் கொடுங்க. ஒரு 2-3 பாட்டில் ஒரு தடவை பழனி போயிட்டு சேவிச்சுட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான விஷயங்கள் உங்களுக்கு. இந்த தங்கத்தேர்லாம் ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அந்த ஈவினிங் நடக்கும். சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக பழனியில் மேலே நடக்கும். அதிலெல்லாம் போய் நீங்கள் அங்கே போயிட்டு ஆஃபீஸரை கேட்டு நீங்கள் எப்படி கட்டுறது, எப்படி நம்ம அதை செஞ்சுக்கலான்னு முறைப்படி நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக என்னென்ன நீங்கள் தேடுதல், வேண்டுதல், பிரார்த்தனை வச்சுருக்கீங்களோ அந்த சங்கல்பம் அப்படிங்கிற விஷயங்கள் மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா பொதுவாக திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு. இந்த பெயர்ச்சி வந்து பழனி ஆண்டவர் உங்களுக்கு மனக்கவலையை போக்கக்கூடிய அமைப்பு, ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, மலைக்கோயில் அந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்படிங்கிறத இன்னும் உங்களுடைய ஜாதக அமைப்பு பார்த்துக்குங்க. அழகான வாழ்க்கையை அந்த சனி பகவான் உங்களுக்கு அமைச்சு தருவார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன்.